அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடியில இருக்கக்கூடியது கன்னியாகுமரி. ஆனா கன்னியாகுமரி மாவட்டம் வந்து அத ஒழுங்கா அதுல இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, வெறும் டூரிசம்ல மட்டுமே தமிழ்நாடு முழுவதுக்குமே தேவையான பொருளாதாரத்தை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அந்த கன்னியாகுமரியில இருக்கு. அதே நீங்க கன்னியாகுமரின்ற அந்த ஊருக்கே வாங்க. அந்த விவேகானந்தா பாறை இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி பிளேஸ்ல கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே தேவையான பொருளாதாரத்தை வந்து சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அந்த கன்னியாகுமரிக்கு இருக்கு. இப்ப சமீபத்துல கண்ணாடி பாலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு திறந்து வச்சாங்க தமிழக அரசு. ஆனா சில இடங்களுக்கு நம்ம போயிட்டு வரும்போது 3 விதமான எண்ணங்கள் நமக்கு வரும். ஒண்ணு, அப்பா எவ்வளவு அழகு, திருப்பி இந்த இடத்துக்கு நம்ம வரணும் கட்டாயம் அப்படின்னு தோணும். இன்னொரு விதம் பார்த்து முடிச்சு வரும்போது, இந்த இடத்துக்கு நானும் பார்த்தேன், நானும் வந்தேன், பார்க்கலன்னு இல்லை, நானும் இந்த இடத்த வந்து பார்த்தேன் அப்படின்ற ஒரு திருப்திக்கு வந்து பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். 3வது இன்னொரு எண்ணம் வரும், எப்பா இனிமேல் வந்தா இங்க வரவே கூடாது இந்த இடத்துக்கு அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்தியாக்கே பெரும்பாலும் இப்ப எந்த டூரிசம் பீப்புளும் வர்றதில்லை வெளிநாடுகள்ல இருந்து. ஏன்னா பெரும்பாலும் எல்லாரும் நெகட்டிவ் கமெண்ட் எழுதி எழுதி போடுறாங்க. இங்க வந்து குப்பையா இருக்கு, அசிங்கமா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு அந்த டூரிசம் வந்து அவ்வளவா நடக்கிறது இல்லை. இப்ப நீங்க கன்னியாகுமரியிலே பாத்தீங்கன்னா, நான் அந்த ஒரு நாள் முழுவதும் அப்சர்வ் பண்ணதுல ஒரு ஃபாரினர்ஸ் கூட டூரிசம்ல இல்லை. ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் வேற வேற இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்களே ஒழிய, அதுவும் ஒரு ரிலீஜியஸ் டூரிசம்காக வந்தவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களே ஒழிய, அந்த இடத்த பார்க்கணும், அந்த அழகை கண்டுகளிக்கணும், ரசிக்கணும்னு சொல்லி வந்த கூட்டங்கள் யாரும் இல்லை. இப்போ முதல்ல உள்ளுக்குள்ள நாங்க கார் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போகும்போதே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு டூரிசம்ன்றது வந்து ஒரு மன மகிழ்ச்சிக்காக நம்ம வந்து போகக்கூடிய ஒரு இடம், ரிலாக்ஸ் பண்றதுக்காக போகக்கூடிய இடம். ஆனா அங்க போயிட்டு வரும்போது ஒரு மன உளைச்சல் வரக்கூடாது. இப்ப நீங்க அங்க உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த காரை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போகும்போதே அங்க ஒரு டிராபிக் போலீஸ் நின்று பயங்கரமா கத்துறாரு. போங்க போங்க போங்க, இங்க உள்ள பார்க்கிங்கெல்லாம் இடம் இல்லை போங்க. ஆனா போங்க, எங்க போகணும் அப்படிங்கிற டைரக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அதை விட அங்க வெளியே இருந்து உள்ள வரும்போதே அந்த ஆர்ச்சில் நின்று கொஞ்சம் பேர் பணம் வசூலிக்கிறாங்க. அந்த பணம் எங்க போகும்? அது வந்து கன்னியாகுமரியினுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக போகுதா? அது யாரு வசூலிக்கிறா? அது எதுவுமே நமக்கு தெரியாது. அங்க இருந்து ஒரு வசூல் நடக்கும். அடுத்தது உள்ள வந்தோடனே ஒரு ஹை ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ஒரு டென்ஷனா அவர் கத்துறாரு. காவல்துறை பர்சன் வந்து போங்க போங்க, உள்ள வராதீங்க, பார்க்கிங் இல்லை அப்படின்னு. ஸோ உள்ள வரும்போதே நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்துருதா? அப்புறம் அந்த வண்டியை சுத்தி 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 தானா எங்கேயோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு உள்ள நடந்து போனோம் அப்படின்னா, இப்ப கண்ணாடி பாலம். ஏன்னா இப்போ உள்ள ரீசெண்ட் டூரிசம் அட்ராக்ஷன் அதுதான். அந்த கண்ணாடி பாலத்துக்கு போறதுக்கு 2 டிக்கெட் இருக்கு. ஒன்று 75 ரூபாய், ஒரு மிகப்பெரிய லாங் கியூ. இன்னொன்று 300 ரூபாய், சின்ன கியூ. சின்ன கியூன்னு சொல்ல முடியாது, அதுவும் லாங் கியூ தான். அதுக்கப்புறம் டிசபிலிட்டிக்குன்னு சொல்லி இன்னொரு கியூ இருக்கு. இப்போ நாங்க வந்து நேரம் இல்லை, அதனால 300 ரூபாய் வாங்கி போயிடலான்னு சொல்லிட்டு உள்ள போயாச்சு. உள்ள போனா டிசபிலிட்டிக்குன்னு இருக்கிற கியூல நிறைய பேர் போறாங்க. அது யார் அப்படின்னா, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். அவங்க டிசபிள்டு பீப்புள் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பீப்புள். அவங்க 75 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு இது வழியா அவங்கள அனுப்புறாங்க. இப்ப இந்த 2ம் போய் இவங்களுக்கு தனி போட், அவங்களுக்கு தனி போட்டான்னு பார்த்தா அப்படி கிடையாது. 2 பேருக்கும் ஒரே போட்டு தான். நேரா உள்ள போன உடனே அங்க அங்க வெயிட்டிங் கிடையாது. அங்க போன உடனே போட்ல ஏறிடலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பூம்புகார் பிரைவேட் லிமிடெட் வந்து இந்த போட்டுகளை இயக்குறாங்க. துரு பிடிச்சி அழுக்காகி ஒரு டூரிசம் பிளேஸ்ல இப்படியா இருக்கும்? அங்க ஏறி போகும்போது வயசானவங்க போறாங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. அந்த போட்டு ஆடி ஒரு ஒரு நீட்டா இடையில வந்து அதுக்கு ஒரு லிங்கேஜ் பிரிட்ஜ் ஒன்று போட்டு ஒவ்வொரு போட்டுக்கும் இது பண்ணி ஃப்ரீயா அந்த இதுல இருந்து நடந்து போற பிளாட்ஃபார்ம்ல இருந்து நடந்து உள்ள போற மாதிரி வைக்கணும். ஆனா அது ஆடிக்கிட்டே இருக்குது. ஒரு பெண்மணி கீழே விழுறாங்க, கால் தடுக்கி. கொஞ்சம் விட்டா உள்ள விழுந்திருப்பாங்க. அது திடீர்னு அந்த அலையில ஆடும்போது
சில நேரம் அந்த பக்கம் போகுது, சில நேரம் இந்த பக்கம் போகுது, சில நேரம் ஒட்டி வருது, சில நேரம் டக்குன்னு அந்த சைடு போயிடுது. அது வந்து நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இதா இருக்கு. 2வது ஒரு ஒரு எந்த ஒரு கியூ டிசிப்ளினும் நம்மளோட கண்ட்ரில பொதுவாவே கிடையாது. இங்கேயும் அதுக்கான ஸ்கோப் இல்ல. ஏதாவது ஒரு ரோப்பு கட்டியோ, ஏதாவது ஒரு பேரிகார்ட் போட்டோ, அத வந்து அந்த ரெகுலேட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் இல்ல. சரி இத தாண்டி உள்ள ஏறியாச்சு. அந்த போட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி தான் வந்து இருக்கு. அதுக்கு மேல ஏத்தக்கூடாது. அந்த சீட்டிங் கெப்பாசிட்டிய தவிர்த்து அதுக்கு அளவுக்கு அதிகமா ஏத்தக்கூடாது. அங்க அதுக்கு 2 மடங்கு, 3 மடங்கு உள்ளுக்குள்ள போட்டு டம்ப் பண்ணலாம். ஆக்சிடென்ட் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, அதுக்கு பிறகு நம்ம அவங்க, இவங்கன்னு குறை சொல்லுவோம். ஏன் எங்கெங்கேயோ இன்வெஸ்ட் பண்றோம். சம்பந்தம் இல்லாத இடத்துலலாம் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றோம். இது பொருளாதாரத்தை திரட்டி நமக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுல தப்பே கிடையாது. அப்ப கூட 4 போட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு கூட 4 போட்ட வந்து இறக்கி இப்படி துருப்பிடிச்ச போட்டா தொடங்குன நாள்ல இருந்து அவங்க அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதும் கிடையாது. அதுல கஷ்டப்பட்டு ஏறி உள்ளுக்குள்ள போனா எல்லாருக்கும் உட்கார இடம் கிடைக்காது. ஆனா அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தானே அவங்க வந்து லைஃப் ஜாக்கெட் வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமா வச்சிருப்பாங்க தெரியல. ஸோ அதுல ஏறி நம்ம அந்த பாறையில போய் இறங்குன பிறகு அதை நிர்வகிக்கிறது யாருன்னா விவேகானந்த கேந்திரா. இப்போ இந்த கன்வர்ஜென்ஸ்னு பேசுறோம். இப்போ இந்த விவேகானந்த கேந்திராவும் பூம்புகாரும் இவங்க இணைந்து வந்து ஒரு ஒரு காமன் டிக்கெட்டிங்கை வச்சுட்டு அந்த இதுக்கான காஸ்ட்டை வந்து அவங்களுக்கு நேரடியா போற மாதிரி கூட அவங்க பண்ணலாம். பட் அங்க போன பிறகு உள்ள நுழைஞ்சிட்டு அடுத்த கியூ இந்த 30 ரூபாய் டிக்கெட் அங்க உள்ள போய் வாங்கணும். அந்த பாறைக்குள்ள போறதுக்கான டிக்கெட். இங்க இருந்து கியூல நின்று நொந்து ஒரு எதிர்பார்ப்போட வந்து ஒரு டயர்டு ஆயிடுது. அந்த பாறையில போய் இறங்கும் போதே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க போன உடனே திருப்பியும் கியூல போய் நிக்கணும், மத்தவங்க எல்லாம் காத்து நிக்கணும், ஒருத்தர் டிக்கெட் எடுக்க போகணும் போது எல்லாரும் மனசுலயுமே ஒரு சின்ன இன்னொரு கியூவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுல போய் காலை வச்ச உடனே வருது. அடுத்தது செருப்புகளை வெளியே போட்டுட்டு போகணும். ஒரே ஒரு கவுண்டர் இருக்குது. அதுல ஒருத்தர் டப்பா டப்பாவை வச்சிருக்கிறாரு. அங்க போற மக்கள் கூட்டம் அவ்வளோ கூட்டம் போறாங்க. ஆனா அங்க அதுக்கான டப்பா இருக்கான்னு கேட்டா கிடையாது. அவர் வந்து இது இலவச காலனி வைக்கும் இடம்னு தான் போட்டிருக்காங்க. ஆனா அங்க வந்து கொடுக்குறத கொடுத்துட்டு போங்க, கொடுத்துட்டு போங்கன்னு அவரும் கேட்கிறாரு. அப்ப அங்கேயும் ஒரு மக்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இது இலவசமா பணம் கொடுக்கணும். பட் எல்லாரும் டிஃபால்ட்டா கையில ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு போறாங்க. மிச்சவங்க எல்லாம் வெளியேயும் போட்டு போயிடுறாங்க. உள்ள போய் விவேகானந்த பாறையெல்லாம் அது வந்து ஒரு பழமையான ஒரு இடம். அது அந்த பழமையான ஒரு ஃபீல் கிடைக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இடம் அப்படியே பாதுகாக்கப்படணும். பழமைக்கு தான் வந்து பெருமை. அதுல நவீனப்படுத்துறோம்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணக்கூடாது. அதை தாண்டி நம்ம வெளியே போனா நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு போகணும். கண்ணாடி பாலம் வழியா போகணும். அந்த கண்ணாடி பாலத்துல முதல்ல அவங்க போட்ட பேனர்ல டோன்ட் வாக், டோன்ட் சிட், டோன்ட் லை டவுன் அலோன், அதாவது நீங்க வராதீங்க பார்க்காதீங்கன்னு மட்டும்தான் எழுதல. பாலம்னா என்ன, நடந்து போறதுக்கு தானே அந்த பாலம். அதுக்கப்புறம் இப்ப எல்லாத்தையும் வாக்கெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி உள்ளுக்குள்ள போனா அங்க ஒரு லோ மெயின்டெனன்ஸ். கீழே நாங்க போனப்போ லைட்டா ட்ரெஸ்லிங் இருந்தது. அதனால அந்த ஃபுல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆகி ஒரு ஒரு மாதிரி ஒரு கீழே ஒண்ணுமே பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. ஒரு வாவ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அங்க வரல. அப்புறம் அதை தாண்டி அங்க உள்ள போய் பார்த்தாக்க ஒரு கால் செருப்பு இல்லாம போறதுனால அங்க போட்டிருக்கிற அந்த ஒரு கார்பெட் வந்து காலை கிழிக்கிற அளவுக்கு ஷார்ப்பான கார்பெட். அதுக்கப்புறம் அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி திருக்குறளை வந்து எழுதி போட்டுக்கிறாங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை படிச்சாக்க நமக்கு தலை சுத்துது. இப்ப எதுக்கு போட்ல தான் வரணுமா? ஒரு அழகா ஒரு ஒரு அங்கிருந்து இங்க ஒரு பாலத்தை வந்து கரையில இருந்தே கட்டி போட்ல ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ரவுண்டா அடிச்சு போட்ல கொண்டு இறக்கி விடலாம். நடந்து வர்றவங்க நடந்து வந்தே அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கடலுக்குள்ள நடந்து வந்து அந்த பாறையில வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம். பட் இப்ப இன்னொரு பிரச்சனை, இப்ப விவேகானந்த கேந்திராவுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு பதிலா இவங்க நேரடியா திருவள்ளுவர் சிலையிலே கொண்டு போய் விட்டுறாங்களாம். அதனால இப்ப இவங்க என்ன, அவங்க திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு இங்க விவேகானந்த இதுக்கு வர்றாங்க, விவேகானந்த பாறைக்கு வர்றாங்க. அது அப்ப இவங்களுக்கு இங்க உள்ள டிக்கெட்டிங் இதெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கும் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. 2வது வேலையை செய்தாங்களா, செய்து முடிச்சுட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணணும்ல. நீங்க திறந்து வச்சுட்டீங்கல்ல பாலத்தை, அப்ப அந்த இடத்த கிளியர் பண்ணணும்ல. போற வழி வர்ற வழி எல்லாம் அந்த மெட்டீரியல்ஸை டம்ப் பண்ணி அந்த வேலை முடிஞ்சாச்சுன்னா அந்த இடத்த விட்டு கிளியர் பண்ணி அதை பியூட்டிஃபை பண்ணி முடிச்சிடணும். பட் அது எதுவுமே அங்க இல்லை. ஒரு டூரிசம் பிளேஸ் கூட இப்படி இருந்ததுன்னா. 2வது கழிவறைகள்.
கழிவறையெல்லாம் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு போகணும். அங்க போனாலும் அங்க உள்ள முடியாது. போயிட்டு வர முடியாது. அதுக்கான ஒரு வசதியான இடங்கள் இல்ல. 2வது உணவு. ஒரு டூரிசம் பிளேஸ்லயே என்ன எதிர்பார்ப்பாங்க? உணவு தான் ரொம்ப முக்கியம். அப்ப அங்க ஒரு உணவுக்குன்னு ஒரு அழகா ஒரு பெரிய ஒரு யார் பிரைவேட்டா அவங்க பண்ணியிருந்தாங்களான்னு தெரியல. ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் பார்த்தா எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது. ஏன்னா ஒரு சாண்ட்விச்ச ரூ. 150 ரூ. 200 வச்சா யார் போய் வாங்குவா? அதுக்கப்புறம் அங்க அந்த கோயிலுக்கு பக்கத்துல 2, 3 ஹோட்டல்ஸ் இருக்குது. அங்க உடனே வர்ற ஃபுட் என்னன்னு கேட்டா பிரியாணின்னாங்க. 2 எத்தன நிமிஷத்துல வரும்? 2 நிமிஷத்துல வரோம்னாங்க. ஸோ எதையோ ஒரு பவுடர போட்டு கிண்டி 2 நிமிஷத்துல ஒண்ண கொண்டு குடுத்துட்டாங்க. அது அவங்க சொன்னா தான் தெரியும் நமக்கு பிரியாணின்னு. ஸோ அங்க என் கூட வந்தவங்க அங்க இருந்தே ரிவ்யூ போடுறாங்க. ஒர்ஸ்ட்டு அப்படின்னு. அப்ப எப்படிங்க நம்ம டூரிசத்த வளர்க்க முடியும்? கன்னியாகுமரி திருப்பியும் சொல்றேன். கன்னியாகுமரியினுடைய அழகு, அந்த ஒரு கன்னியாகுமரி டூரிசம் பிளேஸ மட்டும் நாம வந்து ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே தேவையான பொருளாதாரத்தை, ஹெல்த், எஜுகேஷன், லைவ்லிஹுட், டிரான்ஸ்போர்ட் இதுக்கான பொருளாதாரத்த வந்து அங்கருந்து திரட்ட முடியும். நீங்க அது ஒரு கடற்கரை கிராமம். கடற்கரை இருக்கிற இடம். ஏன் ஒரு ஃபிஷ் ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடங்கள் அங்க கிடையாது. ஒரு ஆரோக்கியமா போனா நல்லா சாப்பிடலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹைஜீனா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இடமும் கிடையாது. நீங்க அங்க இந்த சன்செட் பிளேஸ்ன்னு இருக்கிற இடம் பாதி உடைஞ்சு கிடஞ்சு அந்த இடத்துக்கு போறது இப்பதான் கொஞ்சம் ரோடு போட்டிருக்காங்க. திருப்பி அங்கேயும் உள்ள போன உடனே அங்க ஒரு வழிப்பறி நடக்கும். அங்கேயும் கார் உள்ள போறதுக்கு பார்க்கிங் அங்க ஒரு பணம் கட்டணும். வசதிகள செய்து வச்சுட்டு காச வாங்குனா பரவால்ல. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளவு வேணா இதுல இன்வெஸ்ட் பண்ணி, அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இதுல கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு மக்கள் அதுல வர்றாங்க. இப்ப ரூ. 300 குடுத்து ஒரு பிரிவிலேஜோட உள்ள போறோம். சரி 5 நிமிஷமோ, 7 நிமிஷமோ தான் டிராவல் டைம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள போயிடுவோம். அங்க போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ரூ. 300 குடுத்தவங்களுக்கு தனி கியூவான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. திரும்பி அவங்க எல்லாருமே ஒரே கியூ வழியா தான் உள்ள வரணும். அப்ப வந்து அந்த ஒரு ஒரு ரெவென்யூ ஜெனரேஷன் டூரிசம் டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையானே தெரியாது. நீங்க எந்த டூரிசம் ஏரியாவுக்கு போனாலும் இந்த பிரச்சனைய நம்ம பார்க்கலாம். இங்க வர்றதுக்கு முன்னாடி வட்டக்கோட்டைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அதுவும் ரொம்ப அழகான ஒரு இடம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. அங்க ஒரு வாட்ச் டவர் போட்டு அதிலேயே அதிலேயே ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை திரட்ட முடியும். ஆனா அதுக்குள்ள போகும்போது அங்கேயும் ரோட்ல வழி மறிச்சு அங்க ஒரு வழிப்பறி. அந்த பணம் யாருக்கு போகுதுன்னு தெரியாது. சரி அப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களா? நல்லா இருக்குமான்னு பார்த்தா, உள்ள டாய்லெட்டுக்கு ஒரு ஆள் உள்ள போனா 2 பேர் வெளியே காத்து நிக்கணும். ஏன்னா, க இது கிடையாது. பூட்டு கிடையாது. தண்ணி பைப்பு உடைஞ்சு கிடக்குது. கமோடு உடைஞ்சு கிடக்குது. பைப்பு இல்ல. ஹேண்ட் பைப் இல்ல. வ வாளியில தண்ணிய எங்கிருந்தோ பிடிச்சு கொண்டு வந்து அங்க கொண்டு இது பண்ணணும். வெளிய பூட்டு கிடையாது. உள்ள பூட்டு கிடையாது. இதுதான் அங்க உள்ள நிலைமை. கழுவுறதும் கிடையாது. அப்ப முதல்ல பேசிக் நீட்ஸ் வந்து சானிடேஷன், ஹைஜீன், ஃபுட்டு இதெல்லாம் தானங்க மக்கள் எதிர்பார்த்து வருவாங்கங்க. அப்ப நீங்க இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிய நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னா, நாளுக்கு நாள் இனி இது வந்து கீழ தான் போயிட்டு இருக்கணும் ஒழிய மேல போகாது. அப்ப இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுல உண்மையிலேயே உட்கார்ந்திருந்தாங்கன்னா, அவங்க வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ட உடனே எடுக்க முடியும். இந்த கன்னியாகுமரியோட சேர்ந்து, கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே அவங்க வந்து டெவலப் பண்றதுக்கான ஸ்கோப் எக்கச்சக்கமா இருக்கு. அது அவ்வளோ டெவலப் பண்ணாங்கன்னா, எங்கேயாவது போய் கடன் எல்லாம் வாங்க வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு தேவையான பொருளாதாரத்த ஒரு பெரிய பார்ட்ட வந்து அது சப்போர்ட் பண்ணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? இந்த கன்னியாகுமரிக்குள்ள வாழுற மக்களுக்கு வந்து நீங்க டாக்ஸ் வாங்க வேண்டாம். இல்ல அவங்களுக்கு லைவ்லிஹுட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொண்டு வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கலாம். அவங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் குடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது பிரிவிலேஜஸ் நம்ம அவங்களுக்கு குடுக்கலாம். அந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்கு பிரிவிலேஜஸ் குடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறி, இங்கிருந்து ரெவென்யூ ஜெனரேஷனுக்கான வேலைகள நம்ம வந்து அதுக்கான ஸ்கோப்ப நம்ம விட்டுட்டு, கடன் 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 சொல்லிட்டு, இந்தியாவோட ரோட் மேப்ப வந்து தமிழ்நாட வந்து நான் $1 ட்ரில்லியன் எக்கனாமியா மாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ரோட் மேப் போடுறதுக்கு யார் வர்றா? பாஸ்டன் கன்சல்டிங் குரூப்னு சொல்லிட்டு எங்க இருந்தோ வெளிநாட்டுல இருந்து ஒரு கூட்டம் வந்து இங்க வந்து பிளான் போட்டு கொடுக்குறாங்க. அவங்க போட்டு பல கோடிகளை அவங்க வாங்கிக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு பொருளாதார முன்னேற்றத்துக்கு அவங்க பிளான் போட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த நாட்டை பத்தி? என்ன தெரியும் நம்மளுடைய ஊர்களோட அருமையை பத்தி? அமெரிக்கால இருந்து வந்து அவங்களுக்கு இந்த நாட்டுல எப்படி $1 ட்ரில்லியன் கொண்டு வரதுங்கிறத அவங்க திட்டம் போட்டு கொடுப்பாங்களா? ஒரு நல்ல அரசு வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே பொருளாதார முன்னேற்றத்துக்கு வேலை செய்யணும். டூரிசம் டிபார்ட்மெண்ட் ப்ரோஆக்டிவா இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்து நம்மளுக்கு
டூரிசம் மூலமா வரக்கூடிய வருமானம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து மட்டுமே மிகப்பெரிய அளவுல ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப்பும் பொட்டன்ஷியலும் இருக்கு. நம்ம ஊருக்கு வந்துட்டு போனவங்க திரும்ப வரணும்னு யோசிச்சுட்டு போனோம். ஏன்டா வந்தோம்னு நினைச்சிட்டு போகக்கூடாது.